என்ன பாடம் நடத்து அவங்க மண்டையில் ஏறாது. பாரத மாதாக்கு ஜெய்தான் ஜல் சன் என்ன ஒன்று போட்டிருக்கான். ஒரு திட்டத்தில் அம்மையார் படிக்குது ஜல் ஜன் சின்சன் என்ன போட்டு அதுக்கு ஒரு 11,500 கோடி போட்டிருக்காங்க. நிதி எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. 11,500 கோடி, இதுக்கு ஒரு 12,500 கோடி ஒதுக்கியிருக்கோம், அதுக்கு 1,00,000 கோடி ஒதுக்கியிருக்கோம், இதுக்கு 1,00,000 கோடி ஒதுக்கியிருக்கோம். எங்கேயும் நம்மகிட்ட வராது, ஏதாவது ஒதுக்கிட்டாங்க. இன்னும் 4 பட்ஜெட் இருக்குது, இன்னும் 4 நிதிநிலை அறிக்கை இருக்குது. அதே நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஏதோ ஒன்று இப்போ எல்ஐசி விற்பனைக்கு வந்திருக்கு, இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்திருக்கு. யாராவது காசு இருந்தால் போட்டு வாங்குங்க. இந்தியா வந்துடும், சீக்கிரம் வந்துடும். காசு எடுத்து டெண்டர் எடுக்கிறதா தான் எடுத்துக்கிறீங்க. ஏதோ வச்சு பாருங்கள். ஒன்றா பிரித்து விற்றுருக்கேன். எங்கள் ஊரில் செட்டிநாட்டில் பெரிய பங்களாக்கள் இருக்கும், பெரிய மாளிகைகள். முதல்ல கதவை பிரித்து விற்பாங்க, அப்புறம் தூணை பிரித்து விற்பாங்க, அப்புறம் ஜன்னலை பிரித்து விற்பாங்க, கடைசியாக கட்டடத்தை இடிச்சிருவாங்க. ஏன்னா வெறும் கூடு தான் இருக்கும். அந்த செங்கல் கத்தப்பட்டால் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ எல்லாத்தையும் பிரித்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்தியன் ஏர்லைன்ஸை விற்கிற அந்த காசை வச்சு என்ன பண்ணுவேன்? அதுபோக இந்த வானூர்தி நிலையத்தை எல்லாம் தனியார் கொடுத்தாச்சு. ஆனால் 100 வானூர்தி நிலையம் புதுசாக போடுறேன். யாருக்கு நாங்கள் ஓடி பிடிச்சி விளையாடுறதா அதில்? ஐயோ, ஆகப்பெரும் அறிவாளிகள். ஒரு அமைச்சர் சொல்கிறான, சமஸ்கிருதம் படித்தா கொழுப்பு குறைஞ்சின்றானே. சமஸ்கிருதத்தில் பேசினா கொழுப்பு குறைஞ்சிரும், நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி, நீ தான் கொஞ்சம் பேச, நாங்கள் கேட்குறோம். கொஞ்சம் பேச தெரியாது, யாருக்குமே பேச தெரியாது. சமஸ்கிருதம் செத்த மொழின்ட்டு நான் கத்திரி கிடக்குறேங்க. சான்ஸ்கிரிட்னாவே டெட் லாங்குவேஜ்னு தான் அர்த்தம்ங்கிறான். சமஸ்கிருதம் செத்து போன மொழி, வெறும் புரோகித மொழி. மொத்தமாகவே 24,000 பேர் தான். 130 கோடி மக்கள் 24,000 பேர் தான் எங்கள் தாய்மொழி சமஸ்கிருதம் கொடுத்துருக்கான். 24,000 பேர். அதே சத்யராஜ் ஒரு மேடையில் பேசினார். சமஸ்கிருதம் படிங்கிறாங்க. சரி, நம்மளை தான் படித்து தொலைவுமேனு நானும் பார்த்தேன். அப்புறம் அது யார்கிட்ட பேசுறதுன்னு, அது கடவுளோட பேசுறதான். சரி கரும, நம்ம எந்த கடவுளோட பேச போறோம்னு வேணான்னு விட்டேன்றது. அது மாதிரி என்னவோ பாருங்க. ஏன் பாட்டம் கட்டின கோயில் கட்டினவன் தமிழன், கட்டப்பட்டது தமிழ் கடவுளுக்கு, கும்பிடுறவன் பூரா தமிழன், அங்கே கல் எத்தினவன் சாரம் கட்டினவன் பூரா எங்காலு. அதில் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லணுமா? இந்த நாடு நாசமாக போனதுக்கு காரணம் என்ன தெரியுமில்ல? ஒரு நல்லது நடக்காததுக்கு, பருவத்துக்கு மழை பெய்யாததுக்கு, பட்னியாக கிடக்கிறதுக்கு எல்லாமே காரணம் மொழி புரியாமல் எங்காலும் ஏதோ சொல்லிட்டுருக்கான்னு கோவத்தில் இருக்கிறதான் பிரச்சனை. முன்னாடிலாம் பாருங்க, டக்குன்னு சிவன் முருகன்லாம் வந்திருக்கான். தப்புன்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு இருக்கான். அவை வர்றா, அவ பாட்டுக்கு ஒரு பழைய துணியை கட்டிக்கிட்டு அப்படியே போகிறான். இவன் பெரிய அறிவில் பெரிய இவன் நினச்சி போனான். இவன் நம்ம தான் அறிவுக்கு பெரிய மூதாட்டின்ட்டு. அங்கே போனோன்னே ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருக்கா ஒரு பையன். என்ன பாட்டி, ரொம்ப தாகமாக இருக்கா? ஆமாப்பா. உனக்கு பழம் உலுக்கி போடவா? சரி போடு. உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணும்? பழத்தில் கூடவாப்பா சுட்டது சுடாது இருக்கு. ஆமாம் பாருன்னு போய் ஆட்டி விடுறான். நாவற்பழத்தை சத்துன்னு கீழே விழுகுது. தரையில் விழுந்தவொடனே எடுத்து கிளவி சாப்பிட போடுவோம், மண் ஊட்டிருக்கணும், ஃபூனு ஊதிட்டான். என்ன பாட்டி, பழம் சூடாக இருக்கு இருக்கேன்ட்டான். தலை சுற்றிருச்சு. யாரா ஒருத்தன் நம்மளே பெரிய மண்டக்குருவம் பிடிச்சோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவள் தலைக்கணத்தில் இருக்க அறிவில் நம்ம தான் பெரிய ஆளுன்னு. யாரா ஒரு பையன் அப்படி நம்மளை கேவலப்படுத்திட்டானே? யாரப்பா நீ? என்ன தெரியல, நல்லா பாருன்றான். பார்த்தா நம்ம ஆள் நிற்கிறான், நம்ம முருக பெரும்பாட்டேன். என்ன 1 2 நீ வரிசை பிடித்து பாடுங்கிறான். உன் தமிழ் அள்ளி பருகத்தான் நான் வந்தேங்கிறான். அவ்வையோட தமிழ். அவனுக்கு மந்திரம் சொன்னால் புரியாதுன்ட்டாங்க, நீசபாசைன்ட்டாங்க. இது வரைக்கும் முருகன் எந்த வேண்டுதலையும் நிறைவேற்றலை. ஏன்? புரியும்படி அவனும் பேசலை. நேரடியாக பேசுகிறேன், முருகா இதை எதாவது பண்ணிவிடு, நான் உனக்கு வேலை எடுத்து வைக்கிறேன், சொன்னால் செய்வேன், உனக்கு தெரியுமில்ல. பேசுகிறது அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பண்டாரம், எங்கள் வேளாளர், எங்கள் இது சலவை தொழிலாளி, எங்கள் வண்ணார், எங்கால் தான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தான்.
இவங்க வந்து எங்க ஓதுவார்களை புலிப்பாணி சித்தர்களை வெளியேற்றி விட்டு சமஸ்கிருதத்தை உள்ள போட்டான் கோயில். சக்திவேல் முருகனார் சொல்றாருல்ல, ஒரு ஊரில் ஒரு தெருவில் ஒரு பிணம் விழுந்துருச்சுன்னா கோயிலை இழுத்து மூடிடுவாங்க. ஏன்னா தீட்டு பிணம் இந்த வழியை போக போகுதுன்னா செத்த உடல் போகக்கூடாது, கோயில் திறந்துருக்கக்கூடாதுன்னு மூடிடுவானா. அதே சொல்கிறார், செத்த உடல் எப்படி கோயில் வழியே போகக்கூடாதோ அது மாதிரி செத்த மொழியும் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, அதுவும் தீட்டு தான்றார். நீ வேணா பாரு, நான் சொல்கிறேன், ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ச்சியாக எல்லா கோயிலும் தமிழ்லேயே மந்திரம் ஓதிப்பார், நாடு நல்லாயிரும். இவருங்க உங்களால் நம்ப முடியுதோ இல்லையோ, மாவீரனுக்கு பிறந்த நாளைக்கு இப்போ முருகன் கோயிலுக்கு போகணும், வடவள்ளி முருகன் கோயிலுக்கு போயாச்சு. போனோன்னா அவர் ஐயரே என்னை பார்த்தா தமிழில் சொல்லுவார், முருகா போற்றி சொல்லுவார், வள்ளி நாயகனே போற்றிம்பார். எனக்கு சொல்கிறாரு, மற்றவங்களுக்கு சொல்கிறாரான்னு தெரியல. சொன்னோன்னா அங்கே என் தங்கச்சி தான் அதிகாரி, நம்ம தம்பி சுரேஷுடைய மனைவி. மந்திரம் ஐயர் சமஸ்கிருதத்தில் சொல்ல ஆரம்பித்தாரா இல்லையோ, என் மடியில் இருந்த மாவீரன் ஆள ஆரம்பிச்சிட்டேன். புரியல, சர்வாரி பீமன்னு ஒரு மாதிரி ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு தங்கச்சி நம்ம ஓதுவார வர சொல்லுப்பான்னு ஓதுவார் வர்றார், பெருமேலோட போட்டு. இளைஞர் தான் அவர். ஆரம்பித்து தமிழில் மந்திரம் சொன்னவொடனே இப்படி திரும்பி பார்த்தா பாருங்க, அவரே பார்த்துருக்கேன், அடலை. அந்த மொழி இழுகுது, பிறந்த 1 வயசு குழந்தைக்கு புரியுது. கவிப்பேரசு வைரம் சொன்ன மாதிரி சிவனுக்கே புரியுது, சிவனுக்கே பிடிக்குது, வேற எவனுக்கு பிடிச்சான்னு பிடிக்கலான்னு தமிழில் ஓது மந்திரத்தை நீ. பல ஆண்டுகளாக இருந்துருச்சுங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னா ஆகமம். சரி ஆகமம், கோபுரத்தில் நெய் விளக்கு தானே ஏற்றின, எதுக்கு மின் விளக்கு ஏற்றின, மாறிட்டில. உலகில் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. முதல் தமிழ் சங்கத்தின் தலைவனாக இருந்த எங்கள் ஆதிப்பாட்டன் சிவன் இருந்து வளர்த்த மொழி தமிழ். அது புரிஞ்சுக்கணும்ல. மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். அவன் தந்த தமிழ்ரா, சிவபெருமானே தந்த தமிழ். அவன் மொழியில் அவனுக்கு ஓதாமல் சமஸ்கிருதத்தில் ஓதுனா இப்படி 5ஆம் தேதி கிளம்புறதுன்னு முடிவு எடுத்துருவான். என்ன வேலை இருந்தாலும் போட்டு எல்லாரும் வந்துடுறீங்க. ஆமாம், தமிழில் குடமுழுக்கு முடிஞ்ச உடனே பூரா பேர் வெளியேறி போயிட்டு வேண்டிய. என்னடா எல்லாரும் போயிட்டாங்க, போயிடுவாங்க. கேட்குறான உனக்கு கடவுள் நம்பிக்கை, கடவுள் இருக்கு இல்லை, அங்கே என் மொழி இருக்குது, தமிழ் இருக்குது. தமிழ் இருக்கிற இடத்தில் இறைவன் இருப்பான். எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். இருக்கிற இந்த பூமியை காப்பாற்றி வைக்கணும், வருங்கால பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகணும். அவனுக்கு வங்கியில் பணம் வேண்டாம், விலை உயர்ந்த மகிழ் உந்து வேண்டாம், மாளிகை வேண்டாம், வாழ்வதற்கு வசதியான பூமியாக அதை விட்டுட்டு போகணும். நம் தாத்தா நமக்கு கார் வாங்கி வைக்கல, அவன் வங்கியில பணம் போட்டு வைக்கல, காடுகளை காடுகளாக வைத்தான், மலைகளை மலைகளாக வைத்தான், ஏரியை அப்படியே வைத்தான், அருவி ஆறை அப்படியே வைத்து விட்டு போனான். இந்த உலகம் உங்களது இல்லை, உங்கள் சந்தையினரோடது, உங்கள் பிள்ளைகளுடையது. உலகம் மனிதனுக்கு மட்டுமானதல்ல. இந்த பூமி பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் உடைமை இந்த பூமி. பாருங்க, இயற்கையின் கடைசியாக வந்த இந்த மனிதனால் தான் இந்த இயற்கை தாய்க்கு இவ்வளவு பெரிய பேரழிவு. எந்த உயிரினமும் இயற்கைக்கு எந்த இடையூறும் செய்யறதில்லை. ஒரு யானை ஒரு முறை உணவு உண்டு கழிவை போட்டால் 26,000 விதைகளை பரப்புதுங்கிறான் ஒரு யானை. எதை பற்றியும் கவலை இல்லை. நாய் செத்தா என்ன, ஈ செத்தா என்ன, எறும்பு செத்தா என்ன, பறவை செத்தா என்ன, யானை செத்தா என்ன, புலி செத்தா என்ன, எல்லாம் செத்தால் நீ செத்து போவாய். யானை சாகிறத பார்க்க நீ இருந்த, கொக்கு குருவி சத்ததை பார்க்க நீ இருந்த, நீ சாவதை பார்க்க எவனும் இருக்க மாட்டான். இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த பூமியை காப்பாற்ற நாம் அரும்பாடாற்ற வேண்டிய தேவை இருக்கு. அன்பிற்குரியவர்கள், தம்பி இமாயின் சொன்னது போல வாழ்க வளமுடன் என்று சொல்வது மாதிரி இனிமே
வாழ்க வனமுடன் என்று சொன்னோம். ஐயா மாசிலாமணியை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. இப்படி ஒரு இடத்துல வந்து இந்த மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம அந்த இது கர்ரா முறான்னு இந்த கந்தக புகைக்குள்ள விழுந்து சென்னை மனிதன் வாழ்கிற நகரமாகவே இல்லை, கொடுமையாக இருக்கு. இதே மாதிரி நம்ம உருவாக்குறோம், மாதிரி பண்ணையை உருவாக்குறோம். என்னுடைய சிவகங்கை மண்ணிலேயே ஒரு 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி அப்பா நம்மாழ்வார் வரியில் இயற்கை வேளாண் பண்ணை என்ற ஒன்றை உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரிய கனவு. அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பீர்கள், உதவுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். செய்யணும். இதை பார்க்கும்போது 21 ஆண்டு கால உழைப்பு, ஒரு மனிதனுடைய உழைப்பு இவ்வளவு உயர்ந்திருக்கிறது. இந்த தோப்பு போல, இந்த தோட்டம் போல நம் நாட்டை நாம் மாற்ற வேண்டும் என்கிற உறுதிமொழியை நாம்